தாத்தா போதும் தாத்தா எல்லாரும் கொடுங்க. அம்மா பேத்தி கொஞ்ச நேரம் விளையாண்டு தரமா. போதும் தாத்தா கொடுங்க தாத்தா. என்ன மாமா சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? அம்மா வயசாயிட்டா குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லம்மா, எனக்கு குழந்தை மாதிரி விளையாடணும் தோணுதுமா. சரி சரி விளையாடுங்க விளையாடுங்க. அம்மா எதுனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா. அப்பளம் வச்சு அப்பளம் தட்டை செஞ்சு தரேன். கிறிஸ்பான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்பள தட்டையை செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கருப்பு எள்ளு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் விழாம இது போல கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்பளத்திலேயே வந்து உப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்பளத்தை இதுல நல்லா டிப் பண்ணிட்டு சூடான எண்ணெயில போட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல எண்ணெய் சொரப்பா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அரிசி மாவு சேர்த்ததுனால எண்ணெயும் வந்து ரொம்ப இழுக்காது. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டான அப்பளத்தட்டை ரெடி. ஈவினிங்ல ஏதாவது சிம்பிளான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிறிஸ்பான அப்பளத்தட்டை செஞ்சு பாருங்க. உங்களுக்கான விடுகதை, இதை சுத்தி சூரமுள் இருக்கும், இதன் நடுவே நல்ல வெள்ளம் இனிக்கும், அது என்ன?